அன்பு உள்ளங்களே, கொஞ்சம் தமிழ் கற்போமா? தமிழ் படிப்போம். அக், அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, அவு. புள்ளி வச்ச எழுத்து இக், க, இக், அ, க, இக், ஆ, கா, இக், இ, கி, இக், ஈ, கி, இக்கு, உ, கு, இக், ஊ, கு, இக்கு, ஏ சேரும்போது கே. இந்த ஏக்கு என்ன வித்தியாசம்? இது ஏ, இந்த வால் கொஞ்சம் நீட்டி விட்டுருக்கோம். இதுக்கு கேக்கு ஒத்த சுழி வந்திருக்குது. ஒரு சுழி போட்டு கா கூட போட்டிருக்கோம் கே. இது 2 சுழி போட்டு கா போட்டிருக்கோம் கே. இது இந்த ஐயில் இருக்கு, மேலே இருக்க பாதியை வெட்டி ஐ வளைவுன்னு பேர். ஐ வளைவு போட்டிருக்கோம், கூட கா போட்டிருக்கோம் கை, 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 கை. இது ஓ, கோ. இந்த சவுண்டு இங்கே வரணும். இந்த இக்கும் ஓவும் சேரும்போது கோ. இக்கு, ஓ, கோ, அவு, கவு. இது இங்கே பட்டையாக வந்துச்சுங்கிறதுக்காக சின்னதாக போட்டு காட்டியிருக்கேன். பட்டை இல்லாமல் இருக்கணும் எழுத்து. கவு. இங்கு அதே மாதிரி கான்னு சொன்னோம், இங்குன்னு சொல்கிறோம் இதை. அப்போ இது இங்கு ஆ சேரும்போது இங்கா, இங்கு ஆ சேரும்போது கா. கா கூட துணை எழுத்து சேரும்போது கொஞ்சம் நீட்டி சொல்லணும் கா. அதே கால கொஞ்சம் இழுத்து விட்டுருக்கோம் கி, கீ, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கவ். இதே மாதிரி சொல்லி காட்டியிருக்கேன். இது இச்சு, ச, சா, சீச்சின்னு சொல்லணும். அடுத்த வரிசையில் இஞ்சு. இந்த இங்குக்கும் இஞ்சுக்கும் வித்தியாசமாக சொல்லணும். இது இங்கு, இது இஞ்சு. இங்கு அப்படிங்கிறது தொண்டைக்குழியில் நாக்கு ஒட்டணும். இங்கு சின்ன குழந்தைங்கள அழுகும்போது பார்த்தா தொண்டை சின்னதாக இருக்கிறதுனால தொண்டைக்குள்ள நாக்குக்குள்ளேருந்து இங்கே இங்கேன்னு தான் அழுகுங்க. இங்கு உள்நாக்கு ஒட்டணும், வெளி நாக்கு ஒட்டக்கூடாது, நுனி நாக்கு ஒட்டக்கூடாது. இங்கு க. அதே மாதிரி இந்த வருஷம் பூரா உள்நாக்கு ஒட்டித்தான் சொல்லணும். க, கா, கே, கே, கை, கோ, கோ, கவ். அதே மாதிரி இது இச்சு அழுத்தி சொல்லணும். இச்சு, ச, சா, சி, 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 சு, சு, சே, சே, சை, சோ, சோ, சவ். இஞ்ச். இது ங்க சொல்கிறோம். இதை ஞா, ஞா, ஞா. இதுவும் முனி நாக்கு ஒட்டக்கூடாது. இந்த சைடில் உள்ள நாக்கு 2 பகுதி மட்டும் மேலே ஒட்டணும். ஞா. நடுவில் சத்தம் வரணும். ஞா. முனி நாக்கு ஒட்டணும். ஞா. முனி நாக்கு உள்நாக்கு லேசாக ஒட்டணும். பாருங்கள். ஞா, ஞா, ஞா. முனி நாக்கு ஒட்டுது. ஞா, ஞா, நீ, நீ, ஞு, ஞூ, ஞே, ஞே, ஞை, ஞோ, ஞோ, ஞவ். அப்புறம் இது இட்டு. டே மேலே புள்ளி வச்சா இட்டு. இட், அ, ட. இட்டு, ஆ, டா. இட்டி, டீ. இட்டி, டீ. டு, டூ. தே, தே. தை, தை. டோ, 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 டவ். இது இன்னு. என்ன எழுத்து? இன்னு, இன்னு, இன்னு. ந, ந. நல்லா அழுத்தி சொல்லணும். இன்னு, இன்னு. ந, நா, நீ, நீ. நீக்கு எடுத்து இப்போ என்ன எழுத்து போடணும்? நீங்களா கண்டுபிடிக்க பார்க்கலாம். நீ, நீ, நீ. நீக்கு எடுத்து என்ன எழுத்து போடணும்? நீ இன்னும் ஊவும் சேரும்போது நூ,
என்ன போடணும்? நூ 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 நூ. அதுக்கு அடுத்து என்ன போடணும்? நூ. இது துணைக்கால் சேர்த்து போட்டிருக்கு பாருங்க. நூ துணைக்கால் என்ன செஞ்சுருக்கு? இதுக்கு நூக்கு சேர்க்கலை துணைக்காலில். இதில் மற்றதுலாம் நூ. இந்த காக்கிக்கெல்லாம் துணைக்கால் தனியாக நிற்கும். இந்த நூவுக்கு நூக்கெல்லாம் துணைக்கால் சேர்ந்து நிற்கும். சேர்ந்து நிற்குதா? நூ. இது கூட ஒத்த கொம்பு போட்டு போட்டால் நே 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 நே. இது கூட அந்த பாருங்க, இது ஐவளைவு, இது நை 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 நை. இது ஐவளைவு, இது நை. இது ஐவளைவு போடணும், இது நான் போட்டால் நை 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 நை. இது என்ன எழுத்து? நோ 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 நோ. நான் போட்டு மேலே வர்ற ஓலை வர்றது, இந்த ஒத்த சுழி துணைக்கால் நடுவில் நான் வருது. இந்த ரெண்டு சைட்லேயும் ரெண்டு எழுத்து வருது. ஒத்த கொம்பு இந்த பக்கம் துணைக்கால் வருது, நடுவில் நான் வருது. நோ நோ நோ. இது அதோடு சேர்ந்த எழுத்து தான். ஆனால் ரெட்டை கொம்பு போட்டு நோ 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 போடுறோம். இது பாருங்க, ஒத்த கொம்பு நான் லா போடணும். இது நவ். மூணும் சேர்ந்த எழுத்து. நவ் நவ். இன்னு ந நா நீ நீ நு நூ நே நே நை நோ 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 நவ். மறுபடியும் இப்போது நம்ம மெய்யெழுத்துக்களாக முழுவதும் படிச்சிட்டோம்னு சொன்னால், இந்த மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்ந்து வரும்போது இந்த உயிர் மெய்யெழுத்துக்கள் வருது. இந்த மெய்யெழுத்து உயிரெழுத்து உயிர் மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து தான் ஒரு வார்த்தை வரணும். அதை எப்படின்னு இப்போ பார்ப்போம். முதல்ல மெய்யெழுத்துக்களை மட்டும் நம்ம படிச்சுக்குவோம். இது என்னது? த. இது என்ன எழுத்து? த. த மேலே புள்ளி வச்சா இத்து 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 இத்து. இந்து இந்து இந்து. இது ப. ப மேலே புள்ளி வச்சா இப்பு இப்பு இப்பு. இம் இம் இம். யா. யா மேலே புள்ளி வச்சா ஈ ஈ ஈ. இது என்ன எழுத்து? இர் இர் இர். இர்ன்னு இழுக்கக்கூடாது. இந்த பெரிய ரெட்டை ராவத்தான் இர்ன்னு கொஞ்சம் சொல்லணும். ராமருங்கிறதுக்கு ரா வரும். அந்த ராவை மெதுவாக சொல்லணும். ஆனால் ஆறு ஆறா அப்படின்னு, ஆறா இது ஆறா அப்படின்னு கேட்குறதுன்னா இந்த ராவை கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். அது ரெட்டை ராவை. அது வரும்போது அதை சொல்கிறேன். இது இந்து இத்து இந்து இப்பு இம்மு ஈயு இரு இல்லு இவ்வு. பாருங்க, இது இப்படி திக்கா வந்திருக்கு. இந்த இல்லு வளைஞ்சு வந்திருக்கும். வளைஞ்சு வந்தால் அது இல்லு. இது இவ்வு. இல் இல் இல். ல. லா மேலே புள்ளி. இல் 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 இல். இற்று 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 இற்று. அது இற்று. இது இன். என்ன எழுத்து? இன் இன் இன். இப்போ முதல்ல இந்த மெய்யெழுத்துக்கள் மட்டும் இப்போ பார்ப்போம். இப்போ அக் இக் இங்கு இச் இஞ்ச் இட் இன்னு இத் இந்து இப் இம் ஈ இர் இல் இவ் இல்
இல், இட், இன். மறுபடியும் சொல்கிறேன். அக், இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத்து, இந்து, இப்பு, இம், ஈ, எர், இல், இவ்வு, இல், இல், இட், இன். இதை இன்னைக்கு படிச்சுக்கோங்க. இக்குங்க நீங்கள் ஸ்லேட்டை எழுதி பார்த்தாலும் சரி, ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தாலும் சரி, எழுதி பார்த்து படிங்க. அப்புறமா பெரியவங்க இந்த தெளிவாக இதை எப்படி சொல்லித்தரணுங்கிறத தான் நான் பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லித்தரணுங்கிறது பெரியவங்க புரிஞ்சுக்கோங்க இதை பார்த்து. அதுக்கப்புறம் இதை சொல்லி கொடுத்துட்டு சும்மா விளையாட்டு போல் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வார்த்தைகளை எப்படி அமைக்கலாம், வார்த்தைகளை எப்படி வாசிக்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன். நன்றி. பாருங்கள், குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். என்னுடைய யூடியூப்பை போட மதுரை விஷாலாட்சி ஆட்சின்னு போடுங்க, வரும். தொடர்ந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், படிங்க, தமிழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.